ஹலோ மக்களே, நம்முடைய தளபதி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற கொல்லூர் மூகாம்பிகா கோயிலுக்கு இன்னைக்கு போயிருக்காரு. அவர் அங்கே போயிட்டு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். விஜய் அவர்கள் போவதற்கு முன்னாடியே எம்ஜிஆர் அவர்களும் போயிருக்காங்க, ஜெயலலிதா அவர்களும் இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி போயிருக்காங்க. என்னன்னா எம்ஜிஆர் அவர்கள் 1.5 கிலோ தங்க வாழை இந்த கோயிலுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா தளபதி 1.6 கிலோவுக்கு வெள்ளி வாழை காணிக்கையாக கொடுத்துருக்காரு இந்த கோயிலுக்காக. இது மட்டும் இல்லை, நம்முடைய தளபதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, அந்த கோவிலில் இருந்து ஏர்போர்ட் வரையும் போகிற சாலையில் நம்முடைய தளபதி அவர்கள் வண்டியை தனியாகவே ஓட்டிட்டு போயிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இல்லை. தளபதி வேற லெவல். தமிழகத்தில் மட்டும் இல்லை, அவர் ஏர்போர்ட்டுக்கு போகிற வழி ஃபுல்லாக மக்கள் கூட்டம். நம்முடைய தளபதியை பார்க்க சரியான கூட்டமாக. அங்கேயே தளபதிக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்னு யாருமே நினச்சி கூட பார்த்ததில்லை. பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிற வழி ஃபுல்லாகவே அலைகள் போன்ற சாலையாக இருக்குமா. அதில் கை தேர்ந்த டிரைவரால் மட்டும்தான் அந்த காரை ஓட்ட முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதில் நானே ஓட்டிக்கிறேன் என்று நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் சொல்லி அந்த காரை ஏர்போர்ட் வரைக்கும் அவரே ஓட்டி சென்றுள்ளார். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால தளபதியின் மவுசு இன்னும் அதிகமாகவே தான் இருக்கிறது. அப்புறம் நிதி ஆயோக் கூட்டத்தில் கூட வைத்த கோரிக்கையை எல்லாரும் வியந்து பார்த்தனர். அங்குள்ளவர்களை வியந்து, என்னடா இது, தமிழ்நாட்டு முதல்வர் இவ்வளவு பெரிய ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் அப்படின்னு வியந்து பார்த்தனர். அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டாக நம்முடைய தளபதி அவர்களை டிவிலையும் தேட்டர்லையும் மட்டும்தான் பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டாக நேரில் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதி ஆயோக் கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். அது என்னன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு நம்முடைய தளபதி அவர்களை நேரில் பார்க்குறோம். இதுவரைக்கும் அவரை டிவிலையும் தேட்டர்லேயும் மூவிஸ்லேயும் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இப்போ நேரில் அவர் கூட உட்காந்து நேராக பார்க்குறோம், எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு அவர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய், see you.